கபீர்பூருங்கிற கிராமத்துல அலீனா சமாயா ரெண்டு அக்கா தங்கச்சிங்க அவங்க அம்மா கிட்ட இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா அலீனா பார்க்கறதுக்கு ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருந்தா. ஆனா அதுவே சமாயா ரொம்ப அமைதியாவும் பொறுமையாவும் இருப்பா. அம்மா, மறுபடியும் இந்த டாகி என் ரூம்குள்ள வந்துருச்சு. இது என்னுடைய Dress எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சுமா. இரு, இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிற அடியில நீ இனிமே திரும்பி உள்ள வரவே மாட்ட. அலீனா ஒரு தடியை எடுத்துட்டு வந்து அந்த டாகியை அடிக்கிறதுக்கு போகும்போது அந்த சமயம் சமாயா அங்க வந்தா. பாவம், விட்டுடு அலீனா. என்ன நீ அதை அடிச்சு கொல்ல போறியா? உனக்காக இதை விடுற. மறுபடியும் இது என் ரூம்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இதோட காலை உடைச்சிருவேன். அலீனாவோட அம்மா கிராமத்துல இருக்கிற பணக்காரங்க வீட்டுல துணி துவைக்கிற வேலையை பார்த்தாங்க. ஒரு நாள் அவங்களோட அம்மா அவங்களுக்கு புதுசா Dress வாங்கிட்டு வந்தாங்க. அலீனா சமாயா ரெண்டு பேரும் இங்க வாங்க. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்காக நான் புதுசா Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சிகப்பு Dress உன்னோடது, இந்த பச்சை கலர் Dress சமாயா உன்னோடது. சமாயாக்கு மட்டும் நல்ல அழகான Dress வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு ரொம்ப டல்லான Dress வாங்கிட்டு வந்திருக்க. நீ என்னம்மா பேசுற? ரெண்டு பேரோட Dressம் ரொம்ப அழகா இருக்கு. அலீனா, உனக்கு இந்த Dress பிடிச்சிருந்தா நீ இந்த Dress எடுத்துக்கோ, நான் அந்த Dress எடுத்துக்கிறேன். ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்க பொண்ணுங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அலீனா, சமாயா, சேஜி வீட்டு துணி அப்படியே இருக்கு, தயவு செஞ்சு அதை துவைச்சிருங்கம்மா, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னால துவைக்க முடியாது, என் கை அழகெல்லாம் நாசமா போயிடும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் துவைக்கிறேன், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க பேங்க்ல சேர்த்து வச்ச பணத்தை வச்சு அவங்க குடும்பத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த பணம் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அலீனா, நான் ஏடிஎம்க்கு போயிருந்தேன், அந்த ஏடிஎம்ல இருந்து பணம் வரல. நம்ம அக்கவுண்ட்ல வெறும் 50 ரூபாய் தான் இருந்துச்சு. இனிமே நாம துணி துவைக்கிற வேலையை தான் பார்க்கணும், இல்லைன்னா வீட்டு செலவை நம்மளால கவனிச்சுக்க முடியாது. உன்ன மாதிரி என்ன முட்டாள்னு நினைச்சியா? நான் போய் துணி துவைக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நான் கௌஷலை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரியான டைம் கிடையாது. முதல்ல நீ உன் படிப்பு முடிக்கிற வழியை பாரு. அது மட்டும் இல்லாம கௌஷல் நல்ல பையனே கிடையாது. நிறைய தடவை அவன் சீட்டாடுறத நான் பார்த்திருக்கேன். என்னோட கல்யாண விஷயத்துல தயவு செஞ்சு நீ தலையிடாத. அப்புறம் கௌஷல் இங்கதான் இருப்பான், நம்ம வீட்டுல இருப்பான். அலீனா கோர்ட்டுக்கு போய் கௌஷலை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கௌஷலோட பார்வை அலீனா சமாயாவோட வீட்டு மேல இருந்துச்சு. கௌஷல் மனசுல என்ன நினைச்சானா, ஒருவேளை இந்த வீட்டை விட்டு சமாயாவை நம்ம எப்படியாவது துரத்திட்டோம்னா இந்த வீடு நம்ம கைக்கு வந்துரும் அப்படின்னு நினைச்சான். அலீனா, இங்க பாத்தியா, நான் உனக்காக இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன்னு? தங்க செயின் கொண்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா, இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. நான் நம்ம ஃபெஸ்டிவல்ல இத போட்டுப்பேன். ராத்திரி அலீனாவும் சமாயாவும் தூங்குனதுக்கு அப்புறம் கௌஷல் யாருக்கும் தெரியாம அந்த தங்க நெக்லஸ சமாயாவோட தலைக்காணைக்கு கீழே வச்சுட்டான். மறுநாள் அலீனா தூங்கி எழுந்து பார்த்த போது அலமாரியில இருந்த அவளோட தங்க நெக்லஸ் காணாம போயிடுச்சு. அட கடவுளே, என் நெக்லஸ் எங்க போச்சு? சமாயா ரூம்ல போய் தேடு, அவதான் இதை எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அலீனா சமாயாவோட ரூம்க்கு போய் அவளோட தங்க நெக்லஸ தேடினா. அதுக்கப்புறம் அவளுக்கு தலைக்காணைக்கு கீழே அந்த நெக்லஸ் கிடைச்சது. எனக்கு எதுவும் தெரியாது, இந்த தங்க நெக்லஸ் எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியாது. ஏண்டி திருட்டு கழுதியே! அலீனா, நாம இவளை நம்ம வீட்டுல இருந்து துரத்திடலாம். அலீனாவும் கௌஷலும் சமாயாவை அடிச்சு அந்த வீட்டை விட்டு அவளை வெளியே துரத்துனாங்க. அம்மா, நீ எங்கம்மா போன? இனிமே நான் எங்கம்மா இருப்பேன்? சமாயா அந்த கிராமத்துல இருந்த ஒரு ஏடிஎம் பக்கத்துல போய் நேரா உட்கார்ந்தா, அழுதுகிட்டு இருந்தா. அப்போ ஏடிஎம்ல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. இங்கே பார் பொண்ணே, நான் ஒரு மாயா ஏடிஎம். எனக்குள்ளே ஒரு நல்ல ஆத்மா இருக்குது. அவசியம் இருக்கிற உங்களுக்கு நான் உதவி செய்வேன். சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? அது எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னா, நான் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதா வீடு வேணும். அதுக்கப்புறம் நான் துணி துவைக்கிற வேலையை பார்த்து என்னோட சாப்பாட்டு செலவுக்கு வச்சுப்பேன். மந்திர ஏடிஎம் சமாயாவுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துச்சு. சமாயா அந்த பணத்தை வச்சு அவளுக்குன்னு ஒரு வீடு வாங்கினா. அந்த இடத்துல கௌஷல் அலீனாவை
தினமும் அடிச்சு கொடுமை பண்ணான். அது மட்டும் இல்லாம அலினா கிட்ட இருந்து வீட்டு பத்திரத்தை வாங்கினான். அந்த வீட்டை சீட்டாட்டத்துல விட்டுட்டான். சமாயா சரியாதான் சொன்னான். நீ ஒரு சூதாட்டக்கார. நீ என்கிட்ட இருந்து எங்க வீட்டையே பறிச்சுட்ட. இன்னும் உங்ககிட்ட அந்த தாலி கயிறு இருக்குல்ல? கௌஷல் அலினா கிட்ட இருந்து மாங்கல்யத்தை பிடுங்கினான். அந்த கிராமத்தை விட்டே போயிட்டான். கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு சமாயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். உங்க வீட்டை கௌஷல் சீட்டாட்டத்துல இழந்துட்டான். என்ன? அந்த வீட்ல எங்க அப்பா அம்மாவோட நினைவுகள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இப்ப அந்த வீடு யார் கையில இருக்கு? கல்லு கிட்ட. சமாயா கல்லு கிட்ட போனா. வீட்டை திருப்பி கொடுக்க சொல்லி அவன் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா. 5 லட்சத்தை கொடுத்து வீட்டை வாங்கிக்கோ. சமாயா அழுதுகிட்டே அந்த மந்திர ஏடிஎம் கிட்ட போனா. அது கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டா. ஓ, உன்னுடைய வீடை வாங்கிக்கோ. இந்த 5 லட்சம். சமாயா கல்லு கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அவங்க பழைய வீட்டை திருப்பி வாங்கினா. இங்க அலினாவோட நிலைமை பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஒரு நாள் அலினா கிராமத்து சந்தையில சுத்திட்டு இருக்கும்போது சமாயா அலினாவை கவனிச்சா. அலினா, என்னடி இது? உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடு சமாயா. நீ சரியாதான் சொன்ன. கௌஷல் நம்ம வீட்டை வச்சு சூதாட்டம் ஆடினா. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம வீட்டை நான் வாங்கிட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சமாயா மந்திர ஏடிஎம்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்தா. ஒரு நல்ல வீட்ல அலினாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. சமாயா எந்த சேட்ஜி வீட்ல துணி துவைச்சாலோ அவரோட பையனுக்கு சமாயாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் சமாயா முன்னாடி கல்யாண விஷயத்தையும் பேசினான். சேட்ஜியோட பையன் கூட சமாயாவோட கல்யாணமும் நடந்துச்சு. அப்புறம் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. டோலக்பூர்ங்கிற கிராமத்துல ராம்லால் அவரோட பையன் மருமக கூட இருந்தாரு. ராம்லால் வேஷ்டி ஷர்ட் எல்லாம் நல்லா தைப்பாரு. உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்லப்பா, தையல் வேலைய கத்துக்கப்பா. சந்தன் எப்பவும் கிராமத்துல சுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா எப்போவாவது 2-3 மணி நேரம் அவங்க அப்பா கிட்ட துணி தைக்கிறதுக்கு கத்துப்பான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சந்தனோட அப்பா இறந்து போயிட்டாரு. தைக்கிற வேலை எல்லாத்தையும் சந்தன் கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். சில வருஷங்களுக்கு அவனுடைய வேலை நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் சந்தன் நாள் முழுக்க வேலை செய்யாம இருந்தான். ஜனங்க குர்தா போட்டுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் சந்தன் அவனுடைய மனைவி கிட்ட சொன்னா, வியாபாரம் சுத்தமா நடக்க மாட்டேங்குது. எல்லாருமே ரெடிமேட் துணியை வாங்கிட்டு இருக்காங்க. துணியை தச்சு போட்டுக்கிறவங்க யாருமே இல்ல. என்ன பண்றதுன்னே புரியல. நீங்க இந்த டெய்லரிங் வேலையை நிறுத்திடுங்க. நம்ம கிட்ட இருக்கிற சின்ன இடத்துல நிறைய செடிங்க இருக்கு. நீங்க சின்ன சின்ன செடியை எடுத்துட்டு போய் அதை விற்க ஆரம்பிங்க. உனக்கு ஏதாவது பைத்தியமா? இந்த காலத்துல இதெல்லாம் யாராவது வாங்குவாங்களா? அட, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வீட்டை ரொம்ப அழகுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. சின்ன சின்ன செடிங்க மட்டும் இல்ல, அதை நடுறதுக்கு சின்ன தொட்டியை கூட செஞ்சு விக்கலாம். ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த தொழில் செய்யறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை. சந்தன் அவனோட மனைவி சொன்னதை கேட்டு ரோஜா செடி, குரோட்டஸ் செடி, துளசி, மாதுளை செடி, அப்புறம் மணி பிளான்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை விற்க கிளம்பினான். மறுநாள் செடிகளை விற்கிறதுக்காக சந்தன் கிராமத்துக்கு போனான். அன்னைக்கு அவனுக்கு பெருசா எதுவும் வருமானம் கிடைக்கல. இன்னைக்கு 10 ரூபா மட்டும்தான் சம்பாதிக்க முடிஞ்சது. பரவாயில்ல, விடுங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நாளையில இருந்து நகரத்துக்கு போங்க. மறுநாள் செடிகளை விற்கிறதுக்காக அவன் நகரத்துக்கு போனான். நகரத்துல இருக்கிற ஜனங்க சந்தன் கிட்ட இருக்கிற ஃப்ரெஷ்ஷான செடிகளை அங்க இருக்கிற மக்கள் வாங்கினாங்க. சந்தனுக்கும் நல்ல வியாபாரம் ஆச்சு. அவன் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். இன்னைக்கு நிறைய வருமானம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்க ரொம்ப சந்தோஷத்தோட வந்திருக்கீங்க. உன் ஐடியா நல்லா வேலை செஞ்சிருக்கு. பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க தான். எல்லா வீட்லயும் நீ சொன்ன மாதிரியே அதான் இருக்குது. நகரத்துல இருக்கிற ஜனங்க எல்லாரும் அப்படித்தான். முதல்ல வீட்டை கட்டுறதுக்காக எல்லா மரங்களையும் வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல செடிகளை வளர்த்து யோசிப்பாங்க, நம்ம வீடு எவ்வளவு பசுமையா இருக்குன்னு. இப்பெல்லாம் சந்தன் ஒவ்வொரு நாளும் அவங்க மனைவிக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. புது Dress, புது சாரி, காதுக்கு தோடு. ஒரு நாள் பக்கத்து வீட்டு கீதா சந்தன் வீட்டுக்கு வந்தா. இங்க பாருங்க அண்ணி,
எனக்கு கொஞ்சம் சக்கரை கொடுங்களேன். எங்க வீட்ல சக்கரை தீர்ந்து போச்சு. நாளைக்கு திருப்பி கொடுத்துட்றேன். நீங்க உட்காருங்க, இதோ கொண்டு வரேன். சந்தனோட மனைவி சக்கரை எடுக்கிறதுக்காக உள்ள கிச்சனுக்கு போனா. அப்பதான் கீதாவோட கவனம் சந்தன் அவருடைய மனைவிக்கு வாங்கி கொடுத்த புடவை மேல போச்சு. அட கடவுளே, இத்தனை புடவையா? எவ்வளவு அழகா இருக்கு. கீதா சக்கரைய வாங்கிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு ரொம்ப கோவத்தோட போனா. அவளோட புருஷன் ரவி கிட்ட சொல்றா, நீங்களும் சந்தன் அண்ணா மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வேலை செய்யுங்களேன். நமக்கு என்னடா வந்ததுன்னு வீட்டையே சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த சந்தன் எப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறான்? இந்த சந்தன் செடியில வித்துட்டு இவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். என்னால அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியலையே. ரவி ராத்திரி சமயத்துல கையில ஒரு தடியோட சந்தனோட தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சான். எல்லா செடிகளையும் நாசம் பண்ணினான். மறுநாள் சந்தனும் அவனுடைய மனைவியும் தோட்டத்துக்கு வந்து பார்த்தாங்க. அங்க யாரோ ஒருத்தவங்க எல்லா செடியும் பிடுங்கி போட்டதை கவனிச்சாங்க. அட கடவுளே, இதெல்லாம் யார் பண்ணாங்க? சந்தனும் சந்தனோட மனைவியும் தோட்டத்துல உட்கார்ந்து அழுதாங்க. அந்த சமயம் ஒரு தேவதை தோன்றினாங்க. தேவதை சந்தன் கையில ஒரு மணி பிளான்ட்ட கொடுத்தாங்க. இது சாதாரணமான மணி பிளான்ட் கிடையாது. இதுல ஒவ்வொரு இலையும் 1000-2000 பணம் கொடுக்கும். ஒருவேளை இத யாராவது திருடிட்டா அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்படி சொல்லிட்டு தேவதை மறைஞ்சு போனாங்க. தேவதை கொடுத்த அந்த மணி பிளான்ட்ட சந்தன் அவர் வீட்டுக்குள்ள வச்சாரு. அந்த மணி பிளான்ட்ல தினமும் ஒரு இலை வரும். அந்த ஒவ்வொரு இலையோட சேர்த்து 2000 ரூபாய் பணமும் வரும். ஒரு மாசத்துக்கு சந்தன் கையில 60,000 ரூபாய் சேர்ந்துடும். அந்த பணத்தால சந்தன் மறுபடியும் ஒரு தோட்டத்தை வச்சாரு. அவர் மறுபடியும் செடிங்களை விற்கிற வேலையை ஆரம்பிச்சாரு. முன்னாடி இருக்கிறத விட இப்ப பெரிய தோட்டமா போட்டுட்டு இருக்கான். ஒரு நாள் ராத்திரி ரவி மறைஞ்சிருந்து சந்தனோட வீட்டுக்கு போய் பாக்குறாரு. சந்தனும் அவனுடைய மனைவியும் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த மணி பிளான்ட் தினமும் 2000 ரூபாய் பணம் கொடுக்குது. ஆனாலும் நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த தேவதை நம்மளுக்கு மணி பிளான்ட்டை நம்ம வீட்லயே சோம்பேறிங்க மாதிரி உட்கார்றதுக்கு கொடுக்கல. அதே மாதிரி எந்த வேலையும் செய்யாம இருக்கணும்ன்றதுக்காகவும் இல்ல. ஓஹோ, அப்படின்னா இந்த மணி பிளான்ட்டால தான் இவனுக்கு இதெல்லாம் கிடைக்குது. ராத்திரி சந்தனும் அவனுடைய மனைவியும் தூங்குனதுக்கு அப்புறம் ரவி அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அந்த மணி பிளான்ட்டை திருடினான். அவன் அந்த மணி பிளான்ட்டை ஒரு பாக்ஸ்ல போட்டு பூட்டி வச்சான். நாளைக்கு இந்த செடியிலேருந்து 2000 ரூபாய் நோட்டு வரும். ரவி காலையில எழுந்த உடனே முதல்ல அந்த பாக்ஸ போய் திறந்து பார்த்தான். அதுல பார்த்தா அந்த பாக்ஸுக்குள்ள பாம்புங்க நிறைஞ்சிருந்தது. அந்த மணி பிளான்ட்ல இருந்து பாம்புங்க கிளம்பி வந்துச்சுங்க. பாம்புங்க ரவி மேல ஏறிச்சு. கடவுளே, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! இப்படி கத்திக்கிட்டே ரவி வீட்டு முழுவதும் ஓடிக்கிட்டே இருந்தான். ரவியோட மனைவி ஒரு கம்பை வச்சு அந்த பாம்பை விளக்கினான். மணி பிளான்ட்ட ரவி கையில கொடுத்தா. முதல்ல கிளம்புங்க, இந்த மணி பிளான்ட்ட கொண்டு போய் சந்தன் அண்ணாட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. இதுல ஏதோ நிச்சயமா விஷயம் இருக்கு. உடனே ரவி அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடினான். சந்தன் காலில் விழுந்தான். என்ன மன்னிச்சிடு சந்தன், நான் தான் மணி பிளான்ட்டை திருடிட்டேன். சந்தன் கையில அந்த மணி பிளான்ட்டை வாங்கினதும் அங்க இருந்த பாம்புங்க எல்லாமே அப்படியே மறைஞ்சு போச்சு. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை ரவி. எனக்கு தான் எந்த வேலையும் இல்லையே. நீ எனக்கு முதல்லயே சொல்ல வேண்டியது தானே. நான் உனக்கு செடிகளை விற்கிற வேலையை கற்றுக் கொடுக்குறேன். அப்படியே கொஞ்சம் பணத்தையும் கடனா கொடுக்குறேன். நீயும் ஒரு தோட்டத்தை ரெடி பண்ணிக்கோ. இப்ப சந்தனும் ரவியும் ஒன்னா சேர்ந்து செடிங்க விற்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க.